குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 27ஆம் நாள். திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பதிகத்தை பார்ப்போம். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பதிகத்தில் மாணிக்கவாசகர் சிவபெருமான் நம்மை எவ்வாறு ஆட்கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார். இந்த பதிகம் முழுதும் சரணாகதி தத்துவத்திலே அமைந்திருக்கின்றன. பொதுவாக நாம் பார்த்து வந்தால் முதலில் திருவெம்பாவையில் நம்மை நாம் தயார் பண்ணி கொள்ள வேண்டும். அதாவது இறைவனடி சேர்வதற்காக தூய்மையாக குளித்து அந்த சிவபெருமானை நினைத்து அவருடைய பெருமைகளை எல்லாம் நாம் உணர்ந்து நம் மனதில் அந்த பக்தி ரசத்தை வளர்த்து 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 அவர் பால் நாம் சிவபெருமானின் இடம் மிகுந்த பக்தி கொண்டு அவருக்கே நாம் ஆட்செய்வோம் என்று அவருக்கு பக்தியை உணர்ந்து அவருக்கு அடியவனாகி நம்மை தயார் பண்ணி கொள்ள வேண்டியது திருவெம்பாவையின் வரிசையாக வருகின்றன. அதன் பிறகு சிவபெருமானிடம் அவரை பள்ளி எழுந்தருளுமாறு, அதாவது நாங்கள் முழுமையாக எல்லாவற்றையும் துறந்து பக்தியுடன் உன்னடி வந்து சேர்ந்து விட்டோம், உங்களின் பார்வையை எங்கள் மீது செலுத்தி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் வருகின்றன. இதில் இன்றைய பதிகத்தில் அது பழ சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். சிவபெருமானின் அருள், சிவபெருமானை குறித்து நாம் செய்யும் பக்தி செய்யும் போது நமக்கு வரும் உணர்வு பழசுவையை போன்ற சுவையானது என்றும் அமுதத்தை போன்றது என்றும், இவர் சிவபெருமானை பற்றி அறிவதற்கு எல்லாவற்றும் நாம் தெரிந்து கொண்டோம் சிவபெருமானை பற்றி என்று அறிந்து கொண்டோம் என்று கூற முடியாது. அறிதற்கு அரிதாய் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நாம் கற்றுக்கொண்டது கைமண் அளவாகவே இருக்கும். இது நமக்கு இல்லை, தேவர்களுக்கும் அமரரும் அறியார். அமரருக்கும் சிவபெருமானை பற்றி முழுமையாக அறிய முடியாமல் அவர்களுக்கு அறிய முடியாமல் இருக்கிறது. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே. சிவபெருமானின் வடிவமானது பல வடிவங்களில் நமக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். ஆனால் தேவர்களுக்கும் அவரை அறிய முடியாத அளவிற்கு திருமாலும் நான்முகனுக்கும் தன்னுடைய அடியையும் முடியையும் காட்டாமல் உருவத்தை ஜோதி வடிவாக வைத்து கொண்டிருந்தார். அவர்களாலேயே உருவத்தை காண முடியவில்லை. ஆனால் நமக்காக அவர் பல உருவங்களை கொண்டு நடராஜராக இருக்கும் பொழுது ஒரு உருவம், லிங்கோத்பவராக இருக்கும் பொழுது ஒரு உருவம், சாதாரண சிவன் பார்வதியாக இருக்கும் பொழுது ஒரு உருவம், இவ்வாறாக நமக்கு பல உருவங்களில் அவர் காட்சி கொடுத்து நமக்கு அருள் புரிகிறார். எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய். இது போன்று எங்களுக்காக இறங்கி பல வடிவங்களில் வந்து எங்களுக்கு அருள் செய்து கொண்டு எங்கெல்லாம் எழுந்து அருள் இருக்கிறார் சிவபெருமான் என்றால் மதுவளர் பொழில், இந்த அழகான தேன்களை கொண்ட பூக்கள் மலரும் இடங்களில் திரு உத்தரகோச மங்கை என்னும் இடத்தில் நீ எழுந்தருளி இருக்கின்றாய். திருப்பெருந்துறைக்கு அரசே, திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்டோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இவ்வாறெல்லாம் திருக்கோசமங்கையிலும் திருப்பெருந்துறையிலும் எழுந்திருக்கும் சிவபெருமானே, உன்னிடம் நாங்கள் கேட்பது என்னவென்றால், உனக்கு நாங்கள் என்ன பணி செய்ய வேண்டுமோ அதையே எங்களுக்கு அருளுமாறு, அதாவது நீயே எங்களை ஆட்கொள்ள வேண்டும். சிவபெருமானே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே நம்மை செலுத்தி அதை நடத்தி கொள்ள வேண்டும் என்று. இது முழு சரணாகதி தத்துவம். நான் இதை செய்கிறேன் என்பது இல்லாமல் சிவபெருமானே நம்மை இயக்கி அவருடைய பக்திக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவரே நம்மை இயக்கி அதை செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் வேண்டுகிறார். நாமும் நம்மை சிவபெருமானே ஆட்கொண்டு நம்மை செலுத்த வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சிவபெருமானே நம்மை செலுத்தி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஓம் நமக் சிவாய.